எக்ஸாம் தமிழ் சேனல் முயன்றால் முடியாதில்லை முயலாவிட்டால் உனக்கு நேர்மில்லை. கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஆல்ரெடி டைட்டில் தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. அதாவது வந்து பார்த்தோம்னா, இந்த பேங்க் எக்ஸாமோட கம்பேரிஷனில் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். முக்கியமாக வந்து பார்த்தோம்னா, பேங்க்கில் வந்து ஒரு ஆஃபீஸர் லெவலில் போகணும் அப்படின்னு ஆசை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருக்கும். முக்கியமாக ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, பேங்க்கில் எப்படி மேனேஜர் ஆகணும், பேங்க்கில் எப்படி ஹையர் ஆஃபீஸர் ஆகணும், +1 +ல என்ன குரூப் எடுக்கணும், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா பேங்க் எக்ஸாமோட பேசிக் டீட்டெயிலாம் தெரியும் அப்படின்னா இந்த ஐபிபிஎஸ் எக்ஸாம், எஸ்பிஐ எக்ஸாம்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இது ரெண்டில் வர பிஓ எக்ஸாமோட கம்பேரிஷன் தான் இந்த வீட்டில் வந்து ஃபுல்லாக வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். அதாவது பிஓனா என்ன மாதிரியான ஒர்க் கொடுப்பாங்க, எஸ்பிஐ பிஓ எப்படி இருக்கும் உங்களுக்கு, ஐபிபிஎஸ் பிஓ எப்படி இருக்கும் உங்களுக்கு, என்ன மாதிரி எலிஜிபிள் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ஏஜ் லிமிட் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் பேட்டர்ன் வைஸாக ரெண்டில் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு, செக்ஷனல் டைமிங் எப்படி இருக்கும், செக்ஷனல் கட் ஆஃப் எப்படி இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா ரெண்டு எக்ஸாமுக்கும் ஒரே டைமில் ப்ரிப்பேர் பண்ணலாமா, ஏன்னா சிலபஸ் வைஸாக காமனான டாபிக் இல்லை ஒரே மாதிரியான பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னா ஒரே டைமில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரே டைமில் ரெண்டு எக்ஸாமும் நீங்கள் ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரினா சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிள் டிகிரி முடிச்சுட்டு பேங்க் ஜாப் ட்ரை பண்ணணும், முக்கியமாக ஆஃபீஸர் லெவலில் ஏதாவது போஸ்டிங் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு ஐபிபிஎஸ் பிஓ அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐ பிஓ ரெண்டு எக்ஸாமோட கம்பேரிஷன் பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஒரு டிகிரி முடிச்சுட்டு பேங்க் ஜாப் ட்ரை பண்ண போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களோட கெரியர் கொடுத்துக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா, இப்போ பேங்க் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பிகினர்ஸாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்ணது ஒன்று ஐபிபிஎஸ் ட்ரை பண்ணுவாங்க, இல்லை ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி ட்ரை பண்ணுவாங்க, இல்லை எஸ்பிஐ வந்து ட்ரை பண்ணுவாங்க உங்களுக்கு. இது மூணும் வந்து பார்த்தோம்னா அடுத்தடுத்து வேகன்சி வந்து வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. மேக்ஸிமம் ஒரு ஏப்ரல்லேருந்தே வேகன்சி வந்து ஸ்டார்ட் ஆயிடும் உங்களுக்கு. வந்து நெக்ஸ்ட் இயர் ஜனவரி வரையுமே அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். கிளர்க் வரும் ஃபஸ்ட்டு, அப்புறம் பிஓ வரும், அப்புறம் எஸ்ஓ வரும், இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ அதுலேயே வந்து பார்த்தோம்னா இந்த ஐபிபிஎஸ் எஸ்பிஐ பொறுத்தவரையும் பார்த்தா கிளர்க்கான நோட்டிஃபிகேஷன் தனியாக ரிலீஸ் பண்ணுவாங்க, பிஓக்கு தனியாக ரிலீஸ் பண்ணுவாங்க, எஸ்ஓக்கு தனியாக ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பொறுத்தவரையும் பார்த்தா ஒரே நோட்டிஃபிகேஷன் தான் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 இந்த மாதிரி மொத்தமாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. எஸ்பிஐ பொறுத்தவரையும் பார்த்தா கிளரிக்கல் போஸ்டிங்கை வந்து பார்த்தா ஜூனியர் அசோசியேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் பிஓ எஸ்ஓ வந்து பார்த்தோம்னா எஸ்பிஐலையும் சரி ஐபிபிஎஸ்லையும் சரி பிஓ எஸ்ஓ அப்படின்னு தான் சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ கவர்மெண்ட் பேங்க் பொறுத்தவரையும் பார்த்தா டேரெக்டாக பேங்க் மேனேஜர் வந்து நீங்கள் ஆக முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பிஓ இல்லை எஸ்ஓ இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர் லெவலில் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் ப்ரொமோஷனில் அசிஸ்டன்ட் மேனேஜர், மேனேஜர், சீனியர் மேனேஜர், ஜிஎம் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ஸ்கில் பேஸில் ஒரு சில டிப்ளமோஸ் இருக்கும், அந்த டிப்ளமோலாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சில ஸ்டெப்ஸ் இருக்கும் உங்களுக்கு. பட் அதுக்கு வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து பேங்க்கில் வந்து போஸ்டிங் வந்து கிடைக்கணும், எக்ஸாம் வந்து நீங்கள் கிராக் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் உங்களோட ப்ரொமோஷன்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்க ஐபிபிஎஸ் அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐயோட பிஓவோட கம்பேரிஷன் வந்து பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா எலிஜிபிள் வந்து ரெண்டுக்குமே வந்து பார்த்தலாம். எலிஜிபிள் வைஸாக வந்து பார்த்தோம்னா ஏஜ் லிமிட் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்தா 21 to 30 வரையும் தருவாங்க உங்களுக்கு. இதுவே கிளரிக்கெல்லாம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னா 28 வரையும் தான் தருவாங்க. பட் பிஓக்கு வந்து பார்த்தா 30 வரையும் தருவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட அதாவது அந்த கேட்டகரி பொறுத்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ 21 to 30 இருக்கீங்க, ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா பிஓ எக்ஸாமுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா கவர்மெண்ட் பேங்க் மேனேஜர் ஆகணும் அப்படின்னா பிகாம் படிக்கணுமா, எம்பிஏ படிக்கணுமா, பிகாம் படித்தாதான் ஆக முடியுமா, எம்பிஏ படித்தாதான் ஆக முடியுமா, அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, எந்த ஒரு டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம். ப்ராப்பராக ரெஜிஸ்டரான ஒரு யூனிவர்சிட்டியோ ஒரு காலேஜ்லையோ ஒரு டிகிரி கம்ப்ளீட் படிக்கிங்க அப்படின்னா சப்போஸ் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா பிஓ போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ பிஓ பொறுத்தவரையும் பார்த்தா எஸ்பிஐ அது மட்டும் இல்லாமல் ஐபிபிஎஸ் ரெண்டுக்குமே வந்து பார்த்தா எனி டிகிரி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணலாம். எல்லாத்துக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ட் தான் வந்து கொடுக்குறாங்க. இவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இல்லை அப்படிங்கலாம் எதுவுமே இல்லை. இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், மெடிக்கல் லைனில் எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம், இல்லை நீங்கள் பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ எந்த ஒரு டிகிரி வேணாலும் நீங்கள் வந்து முடிச்சிருக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தா பேசிக் எலிஜிபிளாக ரெண்டுக்குமே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஏஜ் லிமிட் பொறுத்தவரை 21 to 30 அது டேட் வந்து மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இப்போ 2023 ஐபிபிஎஸ் பிஓவோட நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. டேட் வந்து கொடுத்துருப்பாங்க, இதுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 30 இருக்கணும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஏஜ் லிமிட் ப்ளஸ் எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிஓ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கம்ப்யூட்டரோட பேசிக் நாலேஜ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. ரொம்ப டெப்த்தாக ப்ரோக்ராமிங் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஜஸ்ட் கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும் உங்களுக்கு.
உங்களுக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தா பேசிக் எலிஜிபிளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக இதை மென்ஷன் பண்ணி வந்து சொல்கிறேன் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் என்ன குரூப் எடுக்கணும், டிகிரி எது எடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் எந்த டிகிரி எடுத்தால் ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்களா, இல்லை எந்த டிகிரி எடுத்தால் ஈஸியாக கிராக் பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ பேங்க் மேனேஜர் ஆகணும் அப்படின்னா டைரெக்டாக ஆக முடியாது. பிஓ எஸ்ஓ இந்த மாதிரியான போஸ்டிங்கில் அடுத்தடுத்து ப்ரமோஷன் மூலியமாக தான் நீங்கள் ஆக முடியும். ஸோ உங்களுக்கு அதுக்கான எலிஜிபிள் பிஓக்கு வந்து பார்த்தா எஸ்ஓக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு ஆஃபீஸர்ஸ் போது எலிஜிபிள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜென்ரலாக பிஓக்கு வந்து பார்த்தா ஏன் டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த பிஓ ஆஃபீஸருக்கு என்ன மாதிரி ஒர்க் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சர்டனாக இந்த ஒர்க் தான் அப்படிங்கிறதுலாம் இல்லை. உங்களுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் ரெலவெண்ட்டான ஒர்க் இருக்கும். உங்களுக்கு முக்கியமாக உங்களுக்கு கீழே கேஷியர், அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறவங்க, இந்த மாதிரி கிளரிக்கல் ரேஞ்சில் இருக்க நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள மேனேஜ் பண்ணுறது, அவங்களுக்கான ஒர்க்கை வந்து செப்பரேட் பண்ணி தரது, கிளைண்ட்டை வந்து டைரக்ட் டீலிங்கில் இருக்கிறது. நீங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து நிறைய என்கொயரிஸ் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஏடிஎம் ரெலவெண்ட்டாவோ, ஒரு ஆன்லைன் பேங்கிங் ரெலவெண்ட்டாவோ, இல்லை ஒரு லோன் ரெலவெண்ட்டாவோ, இல்லை பேங்க்கில் நிறைய இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இருக்கும். உங்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸை வந்து ஒரு கஸ்டமர்ஸ் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்கள் மோஸ்ட்லி கிளரிக்கல் ரேஞ்சில் இருக்க நிறைய பேர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. சப்போஸ் அதுக்கும் மேலே ஏதாவது குவரிஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கிளைண்ட்டோட டைரக்ட் டீலிங்கில் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மேனேஜ்மெண்ட் ரெலவெண்ட்டாக அங்கே இருக்க ஸ்டாஃப்லாம் மேனேஜ் பண்ணணும். இந்த மாதிரியான ஒர்க் இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த லோன் ப்ராசஸ்லாம் வந்து பார்ப்பீங்க. கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் தராங்களா, லோனுக்கு எலிஜிபிளாக இருக்காங்களா, சப்போஸ் லோன் கொடுத்ததுக்கப்புறம் அதெல்லாம் கரெக்டாக வந்து பார்த்தோம்னா வசூல் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்லி மேனேஜ்மெண்ட் லெவலில் ஒர்க் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு ஆஃபீஸர்ஸ்க்கான ஒர்க் அப்படி கூட வந்து நம்ம சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஒர்க் தான் அப்படிங்கிறதுல பர்டிகுலர் ஒரு மேனேஜ்மெண்ட் ரெலவெண்ட்டான ஒர்க் இருக்கும் உங்களுக்கு. ஐபிபிஎஸ் பிஓ சரி, எஸ்பிஐ பிஓ சரி, ஜென்ரலாக இந்த மாதிரியான ஒர்க் தான் வந்து மோஸ்ட்லி இருக்கும் உங்களுக்கு. ஒரு ஏடிஎம் ரெலவெண்ட்டாக, ஒரு ஆன்லைன் பேங்கிங் ரெலவெண்ட்டாக, கிரெடிட் கார்டு ரெலவெண்ட்டாக, ஃபிக்ஸ்டு டெபாசிட் ரெலவெண்ட்டாக, லோன் ரெலவெண்ட்டாக, இன்சூரன்ஸ் பாலிசி ரெலவெண்ட்டாக, இந்த மாதிரியான என்கொயரிஸை வந்து அட்டன் பண்ணணும். ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா லோன் அப்ரூவ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒர்க்கும் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரியான ஒர்க் தான் கொடுப்பாங்க. பேங்க் பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஒரு ஆவரேஜாக இந்த மாதிரியான ஒர்க் அப்படி கூட வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா, நான் ஐபிபிஎஸ் ட்ரை பண்ணுறப்பே எஸ்பிஐயும் ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா அந்த கிளரிக்கல் ட்ரை பண்ணுறப்ப பிஓ ட்ரை பண்ணலாமா, எஸ்ஓ ட்ரை பண்ணலாமா இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னு பார்த்தா பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் பார்த்தா மேக்ஸிமம் ஒரு 6 டாப்பிக்கில் தான் கொஸ்டினே வருது உங்களுக்கு. நீங்கள் எஸ்ஓ ட்ரை பண்ணாமல் ஜென்ரலாக கிளர்க் பிஓ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன்னா எஸ்ஓ அப்படிங்கிறது ஒரு டெக்னிக்கல் போஸ்டிங் உங்களுக்கு. நீங்கள் படித்தது ரெலவெண்ட்டான ஒர்க்கும் கொடுப்பாங்க. ஸோ சிலபஸ் நீங்கள் படித்தது ரெலவெண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதில் வந்து பார்த்தோம்னா ஐபிபிஎஸ் எஸ்ஓவோட வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. பட் நீங்கள் கிளர்க் பிஓ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 6 டாப்பிக்கில் தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு. ரீசனிங், ஆப்டிடியூடு, இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கொஸ்டின், ஃபினான்சியல் அவேர்னஸ், இந்த 6 டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, பட் ஃபீஸ் வந்து ஒவ்வொன்றுக்குமே ஒரு 1000 இந்த ரேஞ்சில் வரும் உங்களுக்கு. ஒரு 800, 1000 இந்த ரேஞ்சில் வரும் உங்களுக்கு. ஸோ ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ். பட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஐபிபிஎஸ் ட்ரை பண்ணுறப்ப எஸ்பிஐ ட்ரை பண்ணலாம், ஐபிபிஎஸ் கிளர்க் ட்ரை பண்ணுறப்ப எஸ்பிஐ கிளர்க்கும் ட்ரை பண்ணலாம், எஸ்பிஐ பிஓவும் ட்ரை பண்ணலாம், இல்லை ஐபிபிஎஸ் பிஓவும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. இது மட்டும் தான் ட்ரை பண்ணோம், இது ட்ரை பண்ண இது ட்ரை பண்ணக்கூடாது, எக்ஸாம் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதா இல்லை. கிளர்க்கோட எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, பிஓட எக்ஸாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா கிளர்க்கோட ஸ்டடி 20,000 இருக்கும் அரௌண்ட், எஸ்பிஐயோடது அரௌண்ட் ஒரு 40,000 இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை பொறுத்து கண்டிப்பாக எக்ஸாமோட டிஃபிகல்ட்டி அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு. அதுவும் கிளர்க்குக்கே இப்போலாம் வந்து பார்த்தோம்னா அவ்வளோ காம்படிஷன் இருக்குது. பிஓக்கு சொல்லவே தேவையில்லை, ஹெவி காம்படிஷன் இருக்குது. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறது அதிக லெவலில் இருக்காங்க. ப்ளஸ் ப்ரிப்பரேஷனில் அதிக அளவு எஃபோர்ட் போட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க உங்களுக்கு. ஸோ எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எஸ்பிஐ பிஓ ட்ரை பண்ணுறேன், ஐபிபிஎஸ் பிஓவும் ட்ரை பண்ண போகிறேன். எனக்கு எக்ஸாம் பேட்டர்னில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெண்டோட எக்ஸாம் பேட்டர்னும் வந்து நம்ம பார்க்கலாம். மோஸ்ட்லி ஒரு 95% மேலே கூட வந்து சொல்லலாம் காமனான டாப்பிக்கில் தான் கொஸ்டின்ஸ் வருது உங்களுக்கு. ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா ப்ரிலிமினரி, மெயின், இன்டர்வியூ 3 ரவுண்ட் இருக்கும் உங்களுக்கு. இதில் எஸ்பிஐயில் வந்து பார்த்தா இன்டர்வியூவோட உங்களுக்கு ஜிடி நடக்கும் உங்களுக்கு, குரூப் டிஸ்கஷன் வந்து நடக்கும் உங்களுக்கு. பட் 3 ரவுண்ட் தான் உங்களுக்கு. பட் அது இன்டர்வியூவோட ஜிடியும் நடக்குது உங்களுக்கு. மற்றபடி ப்ரிலிமினரி டைம் வேஸ்ட் பண்ண ஒரு ஆன்லைன் டெஸ்ட் தான் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் மெயின் எக்ஸாம் ஆன்லைன் டெஸ்ட் ப்ளஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் கேட்பாங்க உங்களுக்கு. ப்ளஸ் இன்டர்வியூ நடக்கும் உங்களுக்கு. எஸ்பிஐ பிஓக்கு இன்டர்வியூவோட சேர்த்து வந்து பார்த்தா ஜிடி இருக்கும் உங்களுக்கு, குரூப் டிஸ்கஷன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொன்றுலையும் என்ன மாதிரியான டாபிக், எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எதில் செக்ஷனல் டைமிங், செக்ஷனல் கட் ஆஃப் இருக்குது அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா
உங்களுக்கு வந்து பார்த்தா ஐபிபிஎஸ் பிஓல செக்ஷனல் டைமிங் இருக்கு. செக்ஷனல் டைமிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தலாம். இப்போ 3 டாபிக்ல கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ப்ரிலிமினரி பொறுத்தவரையும் ரீசனிங், ஆப்டிடியூட், இங்கிலீஷ் 3 டாபிக்லேருந்து கொஸ்டின் வரும். ஒவ்வொரு டாபிக்குமே வந்து பார்த்தோம்னா டைம் வந்து அவங்களே டிவைட் பண்ணி கொடுத்துருவாங்க 20 நிமிஷம் அப்படின்னு சொல்லி. பட் எஸ்பிஐ பிஓல அந்த மாதிரி செக்ஷனல் டைமிங் இல்லை. உங்களுக்கு டோட்டலாக ஒரு 60 நிமிஷம் வந்து டைம் தந்துருவாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தா செக்ஷனல் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு செப்பரேட் பண்ணி கொடுத்தா செக்ஷனல் டைமிங் உங்களுக்கு, இல்லை மொத்தமாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஓவரால் டைமிங் உங்களுக்கு. மொத்தமாக எந்த டாப்பிக்கே எப்போ வேணாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். 60 நிமிஷம் டைம் வந்து தந்துருவாங்க உங்களுக்கு. இதுவே செக்ஷனல் கட் ஆஃப் பொறுத்தவரையும் ஐபிபிஎஸ் பிஓல செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கும் உங்களுக்கு. எஸ்பிஐ பிஓல உங்களுக்கு செக்ஷனல் கட் ஆஃப் இல்லை உங்களுக்கு. செக்ஷனல் கட் ஆஃப் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு 100 மார்க் டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா ஓவரால் கட் ஆஃப் அப்படின்னா 100க்கு ஒரு 60க்கு மேலே வச்சிருந்தா போதும் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. இதுவே செக்ஷனல் கட் ஆஃப் அப்படின்னா ரீசனிங்கில் ஒரு 35 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு 15 மார்க் மேலே வாங்கியிருக்கணும். இங்கிலீஷில் ஒரு 30 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு 15 மார்க் மேலே வாங்கியிருக்கணும் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ ஐபிபிஎஸ் பிஓ பொறுத்தவரையும் செக்ஷனல் டைமிங் இருக்குது, செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கும் உங்களுக்கு. எஸ்பிஐ பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு ஓவரால் கட் ஆஃப், ஓவரால் டைமிங் தான் வந்து தர்றாங்க. இதான் வந்து பார்த்தா மெயினான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ரிலிமினரியில் 3 டாப்பிக்லேருந்து தான் கொஸ்டின் வருது உங்களுக்கு. ரீசனிங், ஆப்டிடியூட், இங்கிலீஷ் 3 டாப்பிக்லேருந்து வருது. ரீசனிங் ஆப்டிடியூட்லேருந்து 35 கொஸ்டின் கேட்குறாங்க. இங்கிலீஷ் வந்து 30 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு மார்க் தராங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது உங்களுக்கு. ஸோ டோட்டலாக 100 கொஸ்டின் 100 மார்க் கேட்குறாங்க. டைமிங் 60 நிமிஷம் டைம் வந்து தராங்க. ஸோ இப்போ மெயின் எக்ஸாமோட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா அப்படின்னா, பட் ஐபிபிஎஸ் எஸ்பிஐ கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு செக்ஷனல் டைமிங், செக்ஷனல் கட் ஆஃப்ல டிஃபரன்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ மெயின் எக்ஸாமோட சிலபஸ் பொறுத்தவரையும் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு 6 டாப்பிக்ல தான் கொஸ்டின் வரும். பட் இந்த 6 டாப்பிக்கை பார்த்தா மர்ஜ் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. எப்படி மர்ஜ் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரீசனிங் ப்ளஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு கம்பைன் ஆகி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் அவேர்னஸ் வர இடத்துல உங்களுக்கு ஃபினான்சியல் அவேர்னஸ் அப்படின்னு சேர்த்து வந்துடும் உங்களுக்கு. ஸோ என்ன டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஐபிபிஎஸும் சரி எஸ்பிஐயும் சரி இதே மாதிரியான டாபிக், இதே மாதிரியான கொஸ்டின்ஸாக வந்து கேட்பாங்க. பட் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஐபிபிஎஸ் பிஓட செக்ஷனல் டைமிங் வந்து கொடுத்துருவாங்க. ஒரு டாபிக் இவ்வளோ நிமிஷம், 45 நிமிஷம், 40 நிமிஷம் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. பட் எஸ்பிஐ பொறுத்தவரையும் பார்த்தா டோட்டலாக ஒரு 3 மணி நேரம் டைம் வந்து கொடுத்துருவாங்க. எந்த டாப்பிக்கை எப்போ வேணாலும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தா மெயினான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. ஸோ எந்த டாப்பிக்கில் எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு 45 கொஸ்டின் கேட்குறாங்க. இங்கிலீஷ்லேருந்து ஒரு 35 கொஸ்டின் கேட்குறாங்க. டேட்டா அனலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன், அதாவது டிஐ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆப்டிடியூட் டாபிக் தான் உங்களுக்கு. இந்த லைன் சார்ட்டு, பார் சார்ட்டு இது மாதிரி கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ அதுலேருந்து ஒரு 35 கொஸ்டின் கேட்குறாங்க. ஜென்ரல் அவேர்னஸ், எக்கனாமிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஃபினான்சியல் அவேர்னஸ், இந்த டாப்பிக்லேருந்து ஒரு 40 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸோ மார்க்ஸ் வந்து பார்த்தோம்னா ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டருக்கு 45 கொஸ்டினுக்கு 60 மார்க் தராங்க. இங்கிலீஷ்க்கு 35 கொஸ்டினுக்கு 40 மார்க் தராங்க. டேட்டா அனலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷனுக்கு 35 கொஸ்டினுக்கு 60 மார்க் தராங்க. ஜென்ரல், எக்கனாமிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஃபினான்சியல் அவேர்னஸ் டாபிக்கு 40 கொஸ்டினுக்கு 40 மார்க் தராங்க உங்களுக்கு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 200 மார்க் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தா டிஸ்கிரிப்டிவ் டைப் கோர்ஸ் வந்து கேட்குறாங்க. டிஸ்கிரிப்டிவ் டைப் கோர்ஸ் மட்டும் இங்கிலீஷ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற டாப்பிக்கு இங்கிலீஷ், ஹிந்தி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ டிஸ்கிரிப்டிவ் டைப் கோஸ்டிங் வந்து பார்த்தா எஸ்ஏ ரேட்டிங், லெட்டர் ரேட்டிங், ப்ரிசன்ஸ் ரேட்டிங் இதை பேஸ் பண்ணி வரும் உங்களுக்கு. மொத்தமே ஒரு 25 மார்க் கேட்குறாங்க உங்களுக்கு. ஸோ டோட்டலாக 225 மார்க். டைமிங் வந்து பார்த்தா 3 மணி நேரம் 30 நிமிஷம் டைம் வந்து தராங்க. எஸ்பிஐ பிஓக்கும் ஐபிபிஎஸ் பிஓக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அகெயின் சொல்கிறேன், செக்ஷனல் டைமிங், செக்ஷனல் கட் ஆஃப்ல டிஃப்ரெண்ட் இருக்கும். மற்றபடி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கறது, நம்பர் ஆஃப் மார்க்ஸ் தரது, இது எல்லாத்துலேயுமே காமனாக தான் கேட்குறாங்க உங்களுக்கு. பட் ஐபிபிஎஸ் பிஓவை கம்பேர் பண்ணும்போது எஸ்பிஐ பிஓவோட எக்ஸாம் ரொம்பவே டஃப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஐபிபிஎஸ் பிஓவே ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். ரொம்ப எஃபர்ட் போட்டால் தான் கிடைக்கும் உங்களுக்கு. எஸ்பிஐ பிஓ இன்னுமே டஃப்பாக இருக்கும். எஸ்பிஐயோட சேலரி ஐபிபிஎஸ் பிஓவோட கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஹையாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ மெயின் எக்ஸாம் முடிச்ச உடனே இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூ பொறுத்தவரையும் ஐபிபிஎஸ் பிஓவில் ஜஸ்ட் இன்டர்வியூ மட்டும் இருக்கும், பர்சனல் இன்டர்வியூ மட்டும் இருக்கும். இதுவே எஸ்பிஐ பிஓவில் வந்து பார்த்தா குரூப் டிஸ்கஷன் ப்ளஸ் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு. ஸோ மெயின் ப்ளஸ் இன்டர்வியூவில் இல்லை மெயின் ப்ளஸ் ஜிடி ப்ளஸ் இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி எவ்வளோ வேகன்சி இருக்குது ப்ளஸ் உங்களோட கேட்டகரி இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ப்ரமோஷன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ஜூனியர் மேனேஜர் கிரேடில் போவீங்க, அப்புறம் மிடில் மேனேஜர் கிரேடுக்கு போவீங்க, அப்புறம் சீனியர் மேனேஜர் கிரேடுக்கு போவீங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த ப்ரமோஷனில் வந்து பார்த்தா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், அது மட்டும் இல்லாமல் சேர்மேன் இந்த மாதிரி கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. பட் இதுக்கெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கில் இருக்கணும் உங்களுக்கு. பட் இந்த இதுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தா எக்ஸாம் வந்து நீங்கள் கிராக் பண்ணணும். ஸோ ஃபைனலாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அதாவது ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓ ஒரே டைமில்
ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தா எக்ஸாம் பேட்டர்ன் வைஸாக ரெண்டுலேயுமே காமனான டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வருது. ஸோ ஒரு டாபிக் நீங்கள் ப்ரிப்பேர், அதாவது ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. சேம் டாபிக் சேம் கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்குறாங்க. பட் என்ன அப்படின்னு பார்த்தா லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி அப்படின்னு எடுத்தால் ஐபிபிஎஸ் கம்பேர் பண்ணும்போது எஸ்பிஐ கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் உங்களுக்கு. பட் சேலரி வைஸ் ஐபிபிஎஸ் கம்பேர் பண்ணும்போது எஸ்பிஐயோட சேலரி இன்னும் கொஞ்சம் ஹையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா ஐபிபிஎஸ் பிஓ அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐ பிஓ ரெண்டு எக்ஸாமுக்கும் ஒரே டைமில் ப்ரிப்பேர் பண்ணலாமா அந்த மாதிரி யோசிச்சுக்க டிகிரி முடிச்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்